ஜனநாயகமான நேர்மையான கட்சி அப்படின்றதுக்கான ஏதாவது வெளிச்சம் தெரியுதா உங்களுக்கு? இல்ல சார். இப்போ மனோ தங்கராஜ் கொடுக்கல. பத்மநாபபுரம்ல ஒரு பெரிய கேண்டிடேட், பெஸ்ட் கேண்டிடேட். அதாவது பத்மநாபபுரம் வந்து ஐடியலி மக்கள்லாம் மலைக்கல்லன் அப்படின்னு அன்போடு அழைக்கிறாங்க. அது இல்லாம காமக்கூடர்னு அழைக்கிறாங்க. பல பேர்கள் இருக்கு அவருக்கு. ஆமா. அப்ப பத்மநாபபுரம் வந்து அதாவது ஹிஸ்டாரிக்கலி பாத்தீங்கன்னா அது ஒரு இந்துத்துவா தொகுதி சார். அது இந்துக்கள் அதிகமா இருக்கக்கூடிய, இந்து மக்கள் போலரைஸ்டா இருக்கக்கூடிய தொகுதி. அதை டார்கெட் பண்ணி அந்த தொகுதியை வந்து கிறிஸ்டியன் தொகுதியா மாத்தினாங்க சார். எப்படின்னா கிறிஸ்டியன்ஸை பொறுத்தவரைக்கும் நீங்க வந்து இப்போ ரீலோகேட் ஆகி நீங்க அங்க ஒரு இடத்துல இருக்கு போங்க அப்படின்னா, இப்போ ஒரு ஏரியாவில் அவங்க போயிட்டாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அது வந்து கொஞ்சம் கொஞ்சமா அவங்க விருத்தியாகி அது பெருசாகி அவங்க ஆளுகள் எல்லாத்தையும் வர வச்சு அது ப்ராப்பரா, அதாவது பத்மநாபபுரம் சார் பிளான்டு டார்கெட்டட் ஒரு 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 ப்ராப்பரா பிளான்டு டார்கெட் பண்ணி இது கிறிஸ்டினைஸ்டு தொகுதியா மாத்தி அதுக்கப்புறம் அதை டிஎம்கே கண்ட்ரோல் எடுத்து அதுல மனோ தங்கராஜ் தான் வந்துகிட்டு இருக்காரு. ஏன்னா நீங்க இந்து விஸ்வ இந்து பரிஷத்துல இருந்து ஒருத்தர் ஜெயிச்சார். பாஜகவினுடைய முதல் வெற்றி வந்து அங்கதான் பத்மநாபபுரம். பத்மநாபபுரம் தான். அப்படி அந்த பத்மநாபபுரமுக்கு இந்துக்களுடைய தொகுதின்னு சொல்லி ஒரு பேர் இருக்கு. அங்க முந்தைய வேட்பாளர்லாம் பாத்தீங்கன்னா இந்து வேட்பாளர்கள் அதிகம் ஜெயிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்க போயிட்டு ஒரு கம்யூனிட்டியா அங்க போயிட்டு ஏறக்குறைய சிஎஸ்ஐ கிறிஸ்டின்ஸ், அதுக்கப்புறம் ஒரு சில ஆர்சி கிறிஸ்டின்ஸ்லையும் எல்லாத்தையும் உள்ள கொண்டு போய் சர்ச்சுகள் ஒரு 15 சர்ச்சுகளை கட்டி அதை கம்ப்ளீட்டா கிறிஸ்டியன் சிட்டியா மாத்தி அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கா இவங்களோட பாப்புலேஷன் அவங்களோட பாப்புலேஷன் அதிகமானதுக்கப்புறம் மனோ தங்கராஜ் 5 வருஷத்துல. ஆமா, இது இந்த 5 வருஷம். அதே நேரத்துல இது வந்து ஒரு கடந்த ஒரு 25 வருடங்களாக இது ஒரு பிளான்டு ஆபரேஷனா டிஎம்கே பண்ணிட்டு இருந்தாங்க. கிறிஸ்டியன் மிஷனரி சப்போர்ட் பண்ணாங்க. பண்ணி இது கொண்டு வந்து இப்போ இவருக்கு மேல ஒரு குற்றச்சாட்டுனா பரவாயில்ல சார், 100 குற்றச்சாட்டு. அது எல்லா ஆங்கிலையும் குற்றச்சாட்டு. பெண்கள் விஷயத்துல வீக்கு, பணத்தை கொள்ளடிக்கிறாரு, கமிஷன் வாங்குறாரு. ஏதோ அன்னைக்கெல்லாம் ஒரு, அதாவது மனோ தங்கராஜனுடைய ஆட்கள் ஒரு ஃப்ரைட் ரைஸ் கடையில் போய் அடிச்சு சண்டை போட்டு கலெக்ஷன் போய் அடிச்சு சண்டை போட்டுருக்காங்க. இதெல்லாம் நடந்திருக்கு. இப்படி பல குற்றச்சாட்டு.